தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் கடையில் யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் பெற்றுக்கொண்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தீபாவளி பரிசு பொருட்கள் அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. அதில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய அத்தையோதயா கார்டுகள். இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. மீதி 2 ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வழங்கப்படாது. இந்த நிலையில் மாதமே ரேஷன் பொருட்கள் அப்படின்றது பெற்றுக்கொண்டு இருக்கவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்போ தீபாவளி பரிசு பொருட்களாக அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கப்படும் அப்படின்றத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுவும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வழங்கப்படாது அப்படின்னும், முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் அப்படின்னும், இந்த இலவச வேட்டி சேலை வழங்கும் போது உங்களோட கைரேகை, கருவிழி ரேகை இது 2த்துல எது தோல்வி அடைந்தாலுமே பரவாயில்ல, ஒரு பதிவேட்டில் அவங்களோட கையெழுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இலவச வேட்டி சேலை அப்படின்றத வழங்கலாம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த வாரம் முதல் நடைமுறைக்கு வந்துடுச்சு. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க போயிட்டு இந்த இலவச வேட்டி சேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவை தான் தீபாவளிக்கு அனைத்து மக்களுக்குமே வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான அப்டேட்டாக பொங்கல் பரிசு தொகையாக உங்களுக்கு ரூபாய் 5000 வேணும் அப்படின்னா கட்டாயமாக அதை நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்றத இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில நபர்கள்லாம் ரேஷன் அட்டைதாரர்கள் 6 மாத காலம் ஆகியுமே ரேஷன் பொருட்கள் அப்படின்றத வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ரேஷன் அட்டைகள் யாருதெல்லாம் பார்த்து அதை ரத்து செய்யும்படியும் மத்திய அரசு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் 6 மாத காலமாக ரேஷன் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னா உடனே போய் ரேஷன் பொருட்களை வாங்குங்க. இல்லைனா உங்களோட ரேஷன் அட்டை ரத்தாயிடுச்சுன்னா நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட ரேஷன் அட்டை ஆக்டிவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு அவங்க செக் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் ரேஷன் அட்டை அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ இதனால் தீபாவளி பண்டிகை கிட்ட உங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாயிடுச்சு அப்படின்னா இந்த ரூபாய் 5000 அப்படின்றது பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிடைக்காமையே போயிடும். ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.